டிஎன்பிஎஸ்சியில் ஜெயிக்கணும்னா ப்ரிப்பரேஷனோட கொஞ்சம் லக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக? டிஎன்பிஎஸ்சின்றது காம்படிஷன் அதிகம்னு நமக்கு தெரியும். ஒரு வருஷத்தில் 20லேருந்து 25 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதில் ஜெயிச்சவங்களுக்கும் சீரியஸாக படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த ப்ரிப்பரேஷன் நம்மளை ஜெயிக்க வச்சிரும்னு. லக்கு வேணும்னு சொல்கிறது யாராக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஃபீல்டை பற்றி தெரியாத, அவேர்னஸ் இல்லாத ஒரு நபரோ இல்லை இந்த ஃபீல்டில் இல்லாத ரிலேட்டிவ்ஸோ தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்னால நல்லா படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸை கூட டவுட்டில் விழ வைக்கலாம். அதே மாதிரி நம்ம நல்லா படிக்கணும், பட் நம்மகிட்ட லக் இல்லையேன்னு யோசிக்க வைக்கலாம். அப்படி தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுன்னா, இன்னைக்கு சண்டே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு என்னோட குரூப் டு குரூப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எப்படி ஜிஎஸ்ல ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஜிஎஸ்ல 3 கொஸ்டின் போச்சு, அந்த 3 கொஸ்டினை எப்படி நான் டிஎன்பிஎஸ்சிட்ட அகைன் வாங்கினேன், அதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக சொல்கிறேன், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நமக்கு லக்குன்றது அவசியம் கிடையாது. ப்ரிப்பரேஷன் வீக்காக இருந்துச்சுன்னா நம்மளால் நமக்கு இருக்க லக்கு கூட நம்மளை சேவ் பண்ண முடியாது. ஃப்ரீ டைமில் நம்ம சேனலில் இருக்க பாலிட்டி வீடியோஸை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.